வெல்கம் பேக் டு எழுதுகோள் பயணம். ஸோ ஹோப் உங்களுக்கு அப்லோட் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது வந்து நீங்கள் போய் பாருங்கள். அது என்ன இருக்குன்னா, நம்ம 46 டேஸில் வந்துட்டு பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணணும்னு வந்துட்டு ஒரு பிளான் வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் லெசனை நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக ரீட் பண்ணி அந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் பார்க்கும்போது இனிமேல் உங்களுக்கு நல்ல மனசில் பதியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம போன வீடியோவில் மார்க் பண்ண இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் இதில் வந்து ஃபில் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் அதோட சேர்ந்து நம்ம குட் பேக் மார்க்ஸையும் வந்துட்டு அதோட சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த லெசனை வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அது ரொம்ப முக்கியம் அப்புறம் ஓரளவுக்கு முக்கியம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு எது இம்பார்ட்டன்ட் உண்டோ எல்லாத்தையுமே லைன் பை லைனாக அப்படி பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஒரு காட்டின் மைய அச்சு புலி. ஸோ புளி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காட்டின் மையாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பேகனை பற்றி ஒரு ஹிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். என்னென்னா, இப்போ வந்து மயில் தொகை விருது ஆடுவதை கண்ட குறுநில மன்னர் ஒருவர் மயில் குளிருக்கு நடுங்குகிறதோ என கருதி தன் போர்வையை கொடையாக அளித்தார். அவர் தான் வந்து சங்ககால தமிழகத்தை சேர்ந்தவரும் கடையில் வள்ளல்களுள் மதிப்பிற்குரிய ஒருவருமான பேகன் தான் வந்து மயிலுக்கு போர்வையை கொடுத்தவர். அவர் வந்து சங்ககால தமிழகத்தை சேர்ந்தவர், கடையில் வள்ளல்களுள் ஒருவர். அடுத்ததான் வந்து இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இருக்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலி மலையில் மயில்களுக்கான சரணாலயம் இருக்குது. ஓங்கில்னா இங்கிலீஷில் டால்ஃபின். இது வந்து ஒரு நீர்வாழ் பாலூட்டித்து. அடுத்த பாயிண்ட், வவ்வால்களைப் போலவே இந்த ஓங்கில்களும் மீயொலி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிக்கின்றன. இவற்றின் பார்வைத்திறன் குறைவு. கங்கை நதி பொறுத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் வந்து பாரதியார். அடுத்து, இந்தியாவின் நீளமான நதி அப்படின்னு சொல்கிறது வந்து 2525 கிலோமீட்டர் தொலைவு பாயிற கங்கை நதியை தான் வந்துட்டு இந்தியாவின் மிக நீளமான நதின்னு சொல்கிறோம். பிரம்மபுத்திராவோடது 3848 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் வந்து இந்தியாவில் பயிர தொலைவு ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் வந்துட்டு இமாம் பசந்த். இது என்னன்னா, ஒரு வெரைட்டி ஆஃப் மாம்பழத்தை தான் வந்து இமாம் பசந்த்னு சொல்கிறோம். இது வந்து முகலாயர்கள் காலத்தில் ராஜாக்களுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழம். நெக்ஸ்ட் பாயிண்ட், இது வந்து ஒரு ஆலமரத்தை பற்றி இருக்குது. உலக சாதனை படைத்த ஆலமரம் வந்து எங்கே இருக்குன்னா, கொல்கத்தாவில் அவுரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் வந்து இருக்குது. அப்படிங்கிறக்காக இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து என்னென்னா, கருநாகத்தோட கூடு பற்றியது. இது கருநாகத்தோட கூடு எப்படி இருக்குன்னா, கூம்பு வடிவில் இருக்கும். தரையில் வந்து காய்ந்த இலைகள் சருகுகளை கொண்டு அது வந்து கூம்பு வடிவத்தில் அதோட கூட்டை வந்து அமைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கருநாகத்தோட இன்னொரு பேர் வந்து கிங் கோப்ரா. அடுத்து, உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைக்கிறது வந்துட்டு கருநாகம் தான். இது வந்து 18 அடி வளரக்கூடியது. நஞ்சு கொண்ட பாம்புகளிலேயே மிக நீளமானது அப்படின்னு சொல்கிறது வந்து கிங் கோப்ரா. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு இயற்கை தேசிய சின்னங்கள். இது எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கலாம்னா, 1950 ஆலமரம், தாமரை, மாம்பழம். 1963 மயில், 73 புலி. அடுத்து 2008 கங்கை, 2010 யானைக்கும் ஆட்டு ஓங்கிலுக்கும். அதே மாதிரி 2012 லாக்டோபேசிலஸ். அதோட சேர்ந்து ராஜநாகமும் வந்துட்டு இயற்கை தேசிய சின்னங்கள் ஒன்றை வந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கங்கை ஆறுங்கிறது ஒரு வற்றாத ஆறு. ஆட்டு ஓங்கில்ங்கிறது வந்து ஆட்டோட சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் கருவியாக செயல்படுகிறது. வந்து ஆட்டு ஓங்கில்கள் மூலமாக அந்த ஆறோட நிலையை வந்து நம்ம அறிய முடிகிறது. இது வந்து அறிய வரும் உயிரினமாகவும் உள்ளது. ராஜநாகத்தோட சயின்டிஃபிக் நேம் ஹோஃபிபாகஸ் ஹானா. இது வந்து மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழ்கிறது. 70% புலிகள் வந்து இந்தியாவில் தான் இருக்குங்கிறத தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். யானைகள் ஆசியாவை தாயகமாக கொண்டது. லாக்டோபேசிலஸ்ங்கிறது வந்து ஒரு தோழமை பாக்டீரியா. இது வந்து லாக்டிக் மற்றும் பாக்டீரியங்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து, மாம்பழம்ல இருக்க வைட்டமின் வந்து ACD. நெக்ஸ்ட் வந்துட்டு தமிழ்நாட்டோட மாநில இயற்கை சின்னங்கள். தமிழ்நாட்டோட விலங்கு வந்து வரையாடு, தமிழ்நாட்டோட பறவை மரகத்துப்புறா, தமிழ்நாட்டோட மலர் செங்காந்தல் மலர், தமிழ்நாட்டோட மரம் வந்து பனைமரம். அடுத்தது பிற தேசிய சின்னங்கள் என்னன்னா, மூவர்ணக்கொடி. மூவர்ணக்கொடி வந்துட்டு மூவர்ணக்கொடியில் இருக்க காவி நிறம் தைரியம், தியாகத்தை குறிக்குது. பச்சை நிறம் செழுமை, வளத்தை குறிக்கிறது. வெள்ளை நிறம் நேர்மை, அமைதியை குறிக்குது. கருநீல நிறம் வந்து அறவழியையும் அமைதியையும் குறிக்குது. இதில் வந்து தேசிய கொடியோட நீல அகலம் வந்து 3:2 விகிதத்தில் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்ம தேசிய கொடியை வடிவமைச்சவர் யாருன்னா, ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில், அதாவது வேலூர் மாவட்டத்தில் வந்து நெய்யப்பட்டிருக்கு. இந்த கொடியை வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்து நம்ம சுதந்திர தினத்தப்போ வந்து செங்கோட்டையில் ஏற்றிருக்காரு 1947. இப்போ வந்து அந்த கொடி எங்கே இருக்குன்னா, புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம் சென்னையில் வந்து இருக்குது. அடுத்தது வந்து இந்திய தேசிய கொடியை தயாரிக்கும் உரிமை யாருக்கு அளிக்கப்பட்டுள்ளது? இது வந்து கர்நாடக காதி கிராமோத்யோக் சம்யுக்த சங்கா தொழிற்சாலை. அவங்க தான் வந்து இந்த நம்ம தேசிய கொடி வந்து தயாரிக்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா, கர்நாடக மாநிலம் தார்வாட் மாவட்டத்தில் பெங்கேரி கிராமம். அவங்க தான் வந்து நம்ம தேசிய கொடியை இப்போ தயாரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து, கொடிக்காத்த குமரன் வந்து திருப்பூர் குமரன் அழைக்கப்படுறாரு. இவர் வந்து ஈரோடு சினிமலையை சேர்ந்தவர். 1932 காந்தியடிகள் கைது செய்யப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற போராட்டங்களில் இவர் பங்கு பெற்றிருக்காரு. அப்போ வந்து நடந்த தடியடியில் வந்து உயிர் துறந்திருக்காரு. அப்பவும் அவர் வந்து கொடி விடுறதுனால கொடிக்காத்த குமரன் அழைக்கப்படுறாரு. அவரோட நூற்றாண்டில் அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செஞ்சிருக்கு கவர்மெண்ட். இது வந்து அடுத்த முக்கியமான பாயிண்ட், தேசிய இலச்சினை. இது வந்து சாரநாத் அசோகத்தூணில் இருக்க அந்த 4 சின்னத்தை தான் வந்து நம்ம தேசிய இலச்சினையாக வந்து எடுத்திருக்கோம். இது வந்து ஜனவரி 26, 1950 ஏற்றிருக்கோம். இது மேலே வந்து சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு எழுதியிருக்கும். சத்தியமேவ ஜெயதேயோட மீனிங் வந்து வாய்மையை வெல்லும். இது வந்து ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று வந்து மேல் பகுதி, இன்னொன்று வந்து அடிப்பகுதி. மேல் பகுதியில் வந்து 4 சிங்கம் வந்து ஒரு வட்டவடிவ பீடத்தில் வந்து அமைஞ்சிருக்கும். அடிப்பகுதியில் வந்து யானை, குதிரை, காளை, சிங்கம். இது இந்த 4 உருவங்களும் பொறிக்கப்பட்டிருக்கும். யானை வந்து ஆற்றலை குறிக்குது, குதிரை வேகத்தை குறிக்குது, காளை கடின உழைப்பை குறிக்குது, சிங்கம் வந்து கம்பீரத்தை குறிக்குது. இந்த உருவங்களுக்கு இடையில தர்ம சக்கரமும் இருக்குது. லட்சணையை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா, அலுவல் முறை கடித முகப்புகளில், இந்திய நாணயங்களில், கடவுச்சீட்டுகளில் யூஸ் பண்ணுறோம். அசோகர் காலத்தில் இருந்த இந்த 4 சிங்கம் இப்போ எங்கே இருக்குன்னா, சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்,
தேசிய கீதம். தேசிய கீதம்ங்கிறது வந்து இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமா இருக்கு. இது வந்து ரவீந்திரநாத் தாகூரால வங்காள மொழியில எழுதப்பட்டது. இதன் ஹிந்தி மொழியாக்கம் வந்து ஜனவரி 24, 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். அடுத்து 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து தேசிய கீதம் ஃபர்ஸ்ட் பாடியிருக்கோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். தேசிய கீதம் வந்து எத்தனை வினாடிகளில் பாடணும்னா 52 வினாடிகள். அடுத்தது தேசிய பாடல். தேசிய பாடல் வந்து வந்தே மாதரம். இது வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் எழுதப்பட்டது. அந்த பாடலில் இருக்க முதல் பத்தியை தான் வந்துட்டு நம்ம தேசிய பாடலாக வந்து ஏற்றிருக்கோம். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் 1950 ஜனவரி 24 தேசிய பாடலாக அறிவிச்சிருக்காரு. இந்த பாடல் ஆனந்தமடம் அப்படிங்கிற நாவல்ல இருந்து எடுத்திருக்கோம். அடுத்தது தேசிய உறுதிமொழி. இதை வந்து இந்தியானது தாய்நாடு அப்படின்னு தொடங்கும். இதை எழுதினவர் பிதிமாரி வெங்கட சுப்பாராவ், தெலுங்குல எழுதியிருக்காரு. அடுத்து தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ் டெல்ப்ரூக்கி அப்படிங்கிறது தான் வந்து தேசிய நுண்ணுயிரின்னு சொல்கிறோம். இது வந்து 2012 தேசிய நுண்ணுயிரி அங்கீகரிக்கப்பட்டது. இது வந்து ஒரு வகையான பாக்டீரியா. இது வந்து வேதிவினை புரிந்து பாலில் இருக்கும் புரதத்தை மாற்றுவதால் தயிர் கிடைக்கிறது. தயிர் செரிமானத்திற்கும் வயிற்றுக்கோளாறுகளுக்கும் குளிர்ச்சி தருவதற்கும் அறியப்படுகிறது. அடுத்தது இந்திய நாணயம் ரூபாய். இந்தியாவோட அதிகாரப்பூர்வ நாணயத்தின் பெயர் ரூபாய். 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு ருபியா என்று பெயர். அதுவே ரூபாய் என்று மரபியுள்ளது. அண்ட் இந்த சின்னத்தை வந்து 2010 வடிவமைத்தவர் வந்து உதயகுமார். பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78 சகாண்ட முறை தொடங்கியது. இளவேனில் காலத்தில் சம பகல் இரவு நாளான மார்ச் 22 அன்று இந்த நாள் வந்து தொடங்குகிறது. இது சப்போஸ் அது வந்து லீப் இயராக இருந்துச்சுன்னா மார்ச் 21 சகாண்டு முறை வந்து தொடங்கும். சகாண்டு முறையையே நமது தேசிய நாள் காட்டி பின்பற்றுகிறது. யாரோட பரிந்துரையின் பேரில் நம்ம ஏற்றிருக்கோம்னா வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா. எப்போ ஏற்றிருக்கோம்னா 1957 மார்ச் 22. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு தேசிய விடுமுறை நாட்கள். சுதந்திர நாள். சுதந்திர நாள்ங்கிறது வந்துட்டு ஆகஸ்ட் 15 அண்ட் வந்துட்டு பாரதியார் வந்து ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்ங்கிற பாடலை வந்து எழுதியிருக்காரு. இதை வந்து அகில இந்திய வானொலியில் பாடியவர் யாருன்னா டி.கே. பட்டம்மாள். இவங்க வந்து ஒரு கர்நாடக இசை பாடகி. அடுத்து சுதந்திர நாளப்ப கொடியேற்றுவது யாருன்னா பிரதமர். எங்கன்னா செங்கோட்டையில். நெக்ஸ்ட் குடியரசு நாள். குடியரசு நாள் என்ன ஸ்பெஷல்னா குடியரசுத் தலைவர் செங்கோட்டையில் குடியேற்றுவார். அடுத்தது ஜனவரி 29 வந்துட்டு பாசறைக்கு திரும்ப நாளாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து தரைப்படை, கடற்படை, விமானப்படை சேர்ந்த அந்த மூன்று படைகளையும் சேர்ந்த இசைக்குழுவினர்கள் வந்து இசை நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க. அடுத்து காந்தி ஜெயந்தி. காந்தி ஜெயந்திங்கிறது வந்து தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்தநாள். அது வந்து அக்டோபர் 2. அதை சர்வதேச அகிம்சை நாள் என்று ஐநா சபை வந்து 2007 அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதோட இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதோட புக் பேக் 1 மார்க்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. வந்தே மாதரத்தை இயற்றியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்தியாவின் தேசிய கீதம் என்னன்னா ஜனகணமன. அடுத்து ஆனந்தமடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. யாரோட பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம் மகாத்மா காந்தி. நாம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் கருநீலம். இந்தியா விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி எந்த அருங்காட்சியகத்தில் இருக்கு? சென்னை கோட்டையில் வந்து இருக்கு. தேசிய கீதத்தை இயற்றியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் வந்து 52 வினாடிகள். 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர். விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் யாருன்னா பிரதம அமைச்சர். இந்திய தேசிய இலச்சினை சாரநாத் அசோக தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம். இந்தியாவின் தேசிய பறவை மயில். இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். 1947 விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி தமிழ்நாட்டில் வேலூரில் குடியாத்தம்ங்கிற இடத்துல நெசவு செய்யப்பட்டது. தமிழ்நாடு வேலூர் குடியாத்தம். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா. சக ஆண்டு முறையை துவக்கியவர் பேரரசர் கனிஷ்கர். இந்தியாவின் மிக நீளமான ஆறு கங்கை. இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் டி. உதயகுமார். இந்திய தேசிய கொடியில் உள்ள சக்கரங்கள் வந்து 24 ஆரங்களை கொண்டது. நான்முகச் சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் உள்ளது. தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950. தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து 1950. இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியாக அறியப்படுவது லாக்டோபேசிலஸ். காவி தைரியத்தையும், வெள்ளை வந்து நேர்மை, அமைதி, தூய்மையை வந்து குறிக்குது. குதிரை வந்து ஆற்றலை குறிக்குது. காலை கடின உழைப்பு குறிக்குது. 1947 விடுதலை நாள். 1950 குடியரசு நாள். பொறுத்துதான் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதத்தில் எழுதினவர். பங்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடலை இயற்றியவர். பிங்காலி வெங்கையா தேசிய கொடியை வந்து வடிவமைத்தவர். மேக்நாத் சாகா வானியற்பியலாளர். அடுத்து தேசிய ஊர்வன ராஜநாகம். தேசிய நீர்வாழ் விலங்கு டால்பின். தேசிய பாரம்பரிய விலங்கு புலி. தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ். தவறான சுற்றுரையில் தேர்ந்தது. தேசிய கொடியின் நீலகலம் 3:2 என்ற விதத்தில் உள்ளது. இது சரி. அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டது. சரி. அசோக சக்கரம் வெளிர் நீல நிறமுடையது. இல்லை, இது வந்து கருநீல நிறமுடையது. ஸோ இது வந்து தவறு. பிங்காலி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தார். கரெக்ட். விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது கொல்கத்தா அருங்காட்சியகத்தில் உள்ளது. இல்லை, இது வந்து இப்போ சென்னை அருங்காட்சியகத்தில் தான் உள்ளது. விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி குடியாத்தத்தில் நெசவு செய்யப்பட்டதுங்கிறது சரி. அடுத்து சரியான சுற்றுரை தேர்ந்தெடுக்கும். ஆகஸ்ட் 15 அன்று விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது. சரி. நவம்பர் 26 அன்று குடியரசு நாள் கொண்டாடப்படுகிறது. தவறு. ஜனவரி 26 அன்று, அதாவது அரசியலமைப்பு நம்ம ஏற்றுக்கிட்ட அந்த நாள் குடியரசு நாள் நம்ம கொண்டாடுறோம். அக்டோபர் 12 அன்று காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. தவிர அக்டோபர் 2 தான் காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. மயில்கள் சரணாலயம் எங்கே இருக்குங்கிறது வந்துட்டு புதுக்கோட்டை மற்றும் விராலிமலை.
அடுத்து இந்த செயல்பாட்டில் வந்துட்டு லோகோவோட தமிழ் மீனிங் வந்துட்டு அடையாள குறியீடு. ஸோ அதுக்காக நான் இதை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நம்ம டே 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டே 2ல் செகண்ட் லெசனில் அவங்கள மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.